ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஷன் டிஎன். நாம் வந்து டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸில் எக்ஸாமுக்கு தேவையான டாபிக்ஸை புக்கில் என்ன இருக்குது, சிலபஸ் கவர் ஆகுது, அதை மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் சமூகவியலில் உள்ள ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் உள்ள டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். இப்போ அதில் எதெல்லாம் வரும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வரலாறு பாடத்தில் முதல் பாடம் வந்து சிலபஸில் கவர் ஆகுது. வட இந்தியாவின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து விஎல்லையும் சிலபஸோட கவர் ஆகுது, வளங்கள் பற்றி. அதுக்கப்புறம் வந்து குடிமியல் வந்து எல்லா பாடத்துலையுமே குடிமியல் ரொம்ப முக்கியம். இந்த பாலிட்டி, தேசிய சின்னங்கள் இந்த பாடமும் சிலபஸில் கவர் ஆகுது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பொருளியலும் இருக்குது. இந்த பாடத்தை லைன் பை லைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குடிமையலை கவர் பண்ணி முடிச்சுக்கலாம். குடிமையலில் முதல் பாடமான தேசிய சின்னங்கள் இந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பேஜில் அந்தளவுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்லை. 2வது பேஜில் தேசிய மலர் தாமரைன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஏன் தாமரையை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தாமரையின் பல வகைகள் உண்டு. இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள தாமரையை செந்தாமரை என்கிறோம். இது வந்து தனித்தன்மை மிகுந்த வடிவமைப்பை கொண்டது தாமரை மலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அடுத்த ஒரு பாயிண்ட் இந்த சைடு இருக்குது. இதில் வந்து என்னது, கடையேழு வள்ளல்கள் மதிப்பிற்குரிய ஒருவரான பேகன் என்னும் குறுநில மன்னனை பற்றி சொல்லியிருக்காங்க. பேகன் அவர்கள் வந்து மயில் வந்து தொகை விரிச்சு ஆடும்போது தன்னுடைய போர்வையை கொடுத்து கொடையாக அளித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அது வந்து மயிலுக்கு போர்வை அளித்தவர் யார், பேகன் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து எங்கே மயில்களுக்கான சரணாலயம் உள்ளதுன்னு கேட்கலாம். உங்களுக்கு தெரியுமா, பாயிண்டில் கொடுத்துருக்கு பாருங்கள். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலை ஏன் நம்ம தேசிய பறவைன்னு அக்செப்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பாரம்பரியத்திலையும் கலைகளிலும் மயிலுக்கு நீண்ட காலமாக இடம் இருந்திருக்கு. அழகும் கம்பீரமும் நிறைந்த அந்த பறவை நாடு முழுவதும் காணப்படுவதே அது வந்து தேசிய பறவையாக தேர்ந்தெடுப்பதுக்கு முக்கிய காரணமாக. அப்புறம் அதுக்கப்புறம் இதில் வேறு எதுவும் சொல்லலை. அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இதில் வந்து அடுத்த பாயிண்ட் வந்து இது சொல்கிறாங்க. நீர்வாழ் பாலூட்டி வந்து ஓங்கில்னு சொல்லுவாங்களா, ஆற்று ஓங்கில்னு சொல்லுவாங்க. டால்ஃபின் மாதிரி இருக்குமா. இது வந்து இது ரெண்டும் கொடுத்துருப்பாங்க ஒரு பாயிண்ட்டு. இதுக்கு இந்த ஆற்று ஓங்கிலை எதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா, தேசிய நீர்வாழ் பாலூட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா ஆற்று ஓங்கில். அடுத்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமானது என்னென்னா, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று யார் புகழ்ந்து பாடினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதியார் அவர்கள் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் கங்கையை பற்றி பாருங்கள். இந்தியாவின் நீளமான நதி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கங்கை நதி 25,525 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பிரம்மபுத்திரா தான் ரொம்ப நீளமானது இந்தியாவில். ஏன் அதை கங்கை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா, அது இந்தியாவில் பாயும் தொலைவு வந்து கம்மி தான், 2400 சம்திங் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் மாம்பழத்துக்கு பேர் போன இது வந்து இமாப் பசந்த் மாம்பழம்னு சொல்கிறாங்க. முகலாயர் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இதில் என்ன இருக்குன்னு, ஆலமரம் சொல்லியிருப்பாங்க. தேசிய மரம் ஆலமரம், அது எங்கெல்லாம் இருந்திருக்குன்னு. கொல்கத்தாவின் அவுரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரத்தை போன்றதொரு ஆலமரம் இது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆலமரத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அடையாறு தியாசாபிகள் சொசைட்டியிலும் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இதில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்டில் நீங்கள் போனீங்கன்னா, அதாவது அதிக விஷமுடைய 18 அடி நீளம் கொண்ட நஞ்சுள்ள பாம்பு எதுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை, அதாவது நாகப்பாம்பு, கருநாகம்.
அடுத்தது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் அதை கூச்ச சுவாபம் கொண்ட உயிரினம் எதுன்னு கேட்டாங்கன்னா புலி தான் சொல்லணும். புலி வந்து தேவையில்லாமலாம் வேட்டையாடாதான். புலி அதுக்கப்புறம் வந்து 2 இல்லாட்டினா 3 குட்டிகள் தான் விடுமா. விட்டு அதை வளர்த்து அதுக்கான பிளேஸை வந்து பிரித்து விட்டுருமா வளர்ந்த பிறகு, ஒரு 2 வருஷம் வளர்த்த பிறகு. அதுக்கப்புறம் வேறு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது இதில். அதுக்கப்புறம் அவங்க வாங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இயற்கை தேசிய சின்னங்கள்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ தேசிய சின்னங்களை எப்பப்போ அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்றத அந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1950ன்னு வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு தேசிய சின்னமானு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மரம் இருக்குது, அதில் பூ இருக்கும், காய் இருக்கும், அப்படி தானே. அதை இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் ஆலமரம் இருக்குது, அந்த ஆலமரத்தில் தாமரை பூத்து கிடக்கு, மாம்பழம் காய்ச்சி கிடக்கு அப்படின்னு ஞாபகம். இந்த 3மே என்னென்னா 1950ல் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆலமரத்தில் தாமரைப்பூ, மாம்பழம் 1950ல். இப்போ ஆலமரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்கு ஆலமரத்தை ஏற்றுக்கொண்டாங்க தேசிய சின்னமானு பார்த்தா பெருமை, இது பெருமையின் சின்னமாக இருக்குது, மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இது தாமரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சேத்துல வளர்ந்தாலும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாம்பழத்தில் ஏசிடி அப்படின்ற அதிகளவு விட்டமின் இருக்குது, இது சமவெளியில் விளைவிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து வரலாம். 1963ல் மயில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் மயில்கள் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது, அப்படி தானே. இந்தியாவை தாயகமாக கொண்ட தொகையை கொண்ட பறவை மயில்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1973ல் புலியை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் பூனை இனத்தின் மிகப்பெரியது, உலகத்தில் உள்ள மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் 70% இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது எந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய சின்னமாக அப்படின்னு சொல்லிட்டு தான் முக்கியமாக கேட்பாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா 2008ல் கங்கையாறு. இது வந்து ஒரு வற்றாத ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா கங்கையாறு. வரலாற்று புகழ் பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்துவங்கின. அடுத்தது வந்து யானையும் டால்ஃபினும் 2010ல் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யானை வந்து ஆசியாவை தாயமாக கொண்டது, தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இதில். அப்புறம் நீங்கள் ஆற்று ஓங்கில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் விதமாக செயல்படுகிறது, அருகி வரும் உயிரினமாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2012ஆம் ஆண்டு ஒரு அதாவது தோழமை பாக்டீரியாவை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஏற்றுக்கொண்டிருக்காங்க. எப்போன்னா 2012ல் அந்த பாக்டீரியா வந்து லாக்டோபேசிலஸ், இது ஒரு தோழமை பாக்டீரியான்னு சொல்கிறாங்க. இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ராஜநாகம். இது வந்து உலகிலேயே விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்புன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குதுன்னா இந்தியாவின் மலைக்காடுகளும் சமவெளியிலையும் காணப்படுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஃபிஃபாகஸ் கானான்னு சொல்கிறாங்க. இந்த வேர்டு கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் லைட்டாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் என்னது இன்னைக்கு இந்தியாவின் தேசிய சின்னங்களாகும். அப்புறம் பாயிண்ட் வந்து 2வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இது அப்படியே பார்த்துட்டிங்கன்னா நறுக்கு பாருங்கள். இது நம்மளோடது. தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விலங்கு வந்து வரையாடு, பறவை மரகதப்புறா, மலர் செங்காந்தல் மலர், மரம் பனைமரம், இதெல்லாம் தமிழ்நாட்டோட இயற்கை சின்னங்கள். அடுத்த பாயிண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ தேசிய கொடி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் 3 வண்ணத்தில் இருக்கும். அளவு வந்து கிடைமட்டமாக சம அளவில் இருக்கும். அப்புறம் வந்து கலர்னு எடுத்துட்டிங்கன்னா பச்சை, வெள்ளை, காவி நிறத்தில் இருக்கும். அது என்னத்தை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னிங்கன்னா, பச்சை கலர் வந்து செழுமையும் வளமையும் மென்ஷன் பண்ணுதான். அப்புறம் இடையில் உள்ள வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி, தூய்மையை எடுத்து கூறுது. அடுத்தது வந்து நடுவில் இருக்க அந்த வட்டமாக இருக்கும்ல 24 அசோக சக்கரம், அது வந்து கருநீல நிறத்தில் இருக்கும், நீல நிறம் கிடையாது, கருநீல நிறத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன அறவழியையும் அமைதியும் வலியுறுத்துது. அப்புறம் வந்து காவி நிறம் வந்து சாக்ரிஃபைஸை, அதாவது தியாகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, தேசிய கொடியோட நீளம் மற்றும் அகலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நீளம் அகலம் வந்து 3.2. இதை வந்து அகலம் நீளம்னு கேட்டாலும் நம்ம போட தெரிஞ்சிருக்கணும். 3.2. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைச்சிருக்காங்க. யார் தேசிய கொடியை? ஆந்திராவை சேர்ந்தவங்க பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைச்சிருக்காங்க. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடியை தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் உள்ள வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இந்த முதல் நெஞ்ச கொடி இருக்குல்ல, நெய்த கொடியை முதல்
ஏற்றியது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் செங்கோட்டையில் சுதந்திர தினம் முதல் சுதந்திர தினம் 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றினாங்க. இந்த கொடி வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய புனித சார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம், தற்போது சென்னையில் உள்ள புனித சார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாயிண்ட் போமா. இது பார்த்துட்டோம். அந்த அசோக சக்கரம் 24 ஆரங்கள் இருக்கும், ஞாபகம் வச்சுங்க, 24 ஆரங்கள் இருக்கும். அடுத்தது வந்து அடுத்த பாயிண்ட் தேசிய கொடிகாத்த குமாரன். கொடிகாத்த குமாரன் அப்படின்னா அதாவது போராட்டத்தின் போதும் தன்னுடைய கொடியை வந்து இறக்குற டைமில் கூட கொடியை கீழே விடலையாம். அதனால தான் இவருக்கு பேர் கொடிகாத்த குமாரன். இவங்க எங்கே பிறந்தாங்கன்னு பார்க்கலாம். திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இளம் வயதிலேயே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க. இது என்ன இன்சிடென்ட் அவங்க வந்து இறந்து போனாங்க. அதனால் அவங்களுக்கு கொடிகாத்த குமார்னு பேர் வந்துச்சுன்னா 1932 காந்தியடிகளை கைது செஞ்சாங்க. அதை கண்டித்து எல்லோரும் நாடெங்கும் போராட்டம் நடக்கும். அப்போ வந்து இவங்களும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கடுமையாக காவல்துறையோட தாக்குதலால் அவங்க மேலே அடிபட்டு அவங்க உயிர் துறந்துறாங்க. அப்போ உயிர் துறக்கும்போது அந்த மூவர்ண கொடி, நம்ம தேசிய கொடியை கீழே விடாமல் பிடிச்சே வச்சுருந்தாங்களாம். அதனால் அவங்களுக்கு கொடிகாத்த குமாரன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து இவருடைய தியாகத்தை நினைவுகூரும் விதமாக இந்திய அரசு அவரது உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 2004. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். தேசிய இலச்சினை. தேசிய இலச்சினைன்னு பார்த்தீங்கன்னா ருபான் ஒயிட்லேயும் இருக்கும், நம்ம சீல் குத்துற அந்த இதுலேயும் இருக்கும். அதான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ன இருக்குது பாருங்கள், சிங்க இது வந்து பார்ப்போம். சார்நாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக 2000 இது அதாவது ஜனவரி 26, 1950 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த சிம்பிள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருப்பாங்க அழகாக. அந்த சிம்பிளில் ஃபஸ்ட்டு அதன் அடிப்பகுதியில் சத்தியமேத ஜெயதேன்னு எழுதிப்பட்டிருக்கும். அதனோட மீனிங் என்னென்னா வாய்மையை வெல்லும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து தேசிய இலச்சினையின் மேற்பகுதி அடிப்பகுதினா 2 பகுதி இருக்கும். மேல் பகுதியில் 4 செங்கர உருவங்கள் இருக்கும். அதில் வந்து நம்ம 3 மட்டும் தான் நம்மளால் விசிபிள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அடிப்பகுதியில் மொத்தம் 4 விலங்குகளுடைய இது இருக்கும். அது என்ன மீனிங் சொல்லி இதில் கொடுத்துருப்பாங்க. யானை வந்து ஆற்றலை பிரதிபலிக்கிற மாதிரி, குதிரை வேகம், காளை கடின உழைப்பு, சிங்கம் கம்பீரம். அதுக்கப்புறம் வந்து தர்மச்சக்கரம், உருவங்களுக்கிடையே தர்மச்சக்கரமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இலச்சினை இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. நம்ம தேசிய இலச்சினையாக கொண்டிருக்க இந்த சாரநாத் அந்த நான்முக சிங்கம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருடைய காலம்? அசோகர் காலத்தில். நெக்ஸ்ட்டு வந்து தேசிய கீதமும் தேசிய பாடலும் ஜனவரி 24, 1950 வந்து அதாவது இந்திய நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இதோட தேசிய கீத பாடல் வந்து ஜனகணமன பாடல் தான். இது வந்து எழுதியது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். வங்காள மொழியில் ஃபஸ்ட் என்ன லாங்குவேஜில் வங்காள மொழியில் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹிந்தியில் மொழியாக்கம் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த தேசிய கீத பாடலை எங்கே படிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் ஒரு காங்கிரஸ் மீட்டிங் நடக்கு. அப்போ தான் ஃபஸ்ட்டு பாட்டு படிச்சிருக்காங்க. எனக்கு ஜனகணமன அந்த பாடலை. நெக்ஸ்ட் பாடல் வந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் பாடலில் இந்த பாடலை எப்படி பாடணும் அப்படின்றதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது. ஸ்கூலில் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சுமார் 52 வினாடிகள் பாட இசைக்க வேண்டும். பாடும்போது அனைவரும் எவ்வித அசைவுகளும் இன்றி நேராக நிற்க வேண்டும். பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும். அப்புறம் இது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். இது வந்து 52 வினாடிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிமிஷம் கிடையாது, வினாடி. நெக்ஸ்ட் பாடல் பார்த்தீங்கன்னா தேசிய பாடல் என்னது? வந்தே மாதரம். பாடல் பாடியது யாருன்னா பங்கிம். அந்த இதில் வார்த்தையிலே வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கன்ஃபியூஷன் ஆகும் சம்டைம்ஸ். பாடல் வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி. எழுதியது யார்? வங்க மொழியில் தான், வங்காள எழுத்தர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தின் முக்கிய பங்களித்தது. இதன் காரணமாக தேசிய கீதத்திற்கு இணையாக தேசிய பாடல்
என்ற சிறப்பு பாடலுக்கு அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அக்செப்ட் பண்ணது சொன்னோம்ல. இந்திய நிர்ணய சபையின் தலைவரும் மேனாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் ஜனவரி 24, 1950 அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பாடல் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனந்த மடம் என்ற நாவலிலிருந்து எடுத்திருக்கோம். என்ன பாடல்? ஆனந்த மடம், வந்தே மாதரம். நெக்ஸ்ட்டு வந்து தேசிய உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எழுதியது யாருன்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கு லாங்குவேஜில் பிதிமாரி வெங்கட சுப்பராவ் என்பவங்க எழுதியிருக்காங்க. இந்தியானது தாய்நாடு, இந்தியர் என் உடன் பிறந்தவர்கள்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உறுதிமொழி எடுப்போம்ல ஸ்கூல் டைம்ஸில். இப்போ உண்டு அந்த உறுதிமொழியை எழுதுனது யார்? தெலுங்கு லாங்குவேஜில் பிதிமாரி வெங்கட சுப்பராவ் என்பவர் எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து தேசிய நுண்ணறிவு நம்ம பார்த்தோம்ல 2012ஆம் ஆண்டு தோழமை பாக்டீரியா, அது வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாயிண்ட் அவ்வளோதான். அடுத்தது இந்திய நாணயம் வந்து 2010ஆம் ஆண்டு இதுக்கான ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாங்க. அதில் வந்து வின் பண்ணது யாருன்னு சொன்னீங்கன்னா, இதில் கொடுத்துருக்காங்கல்ல டி. உதயகுமார் அவர்கள். இதில் வந்து தமிழகத்தை சேர்ந்த டி. உதயகுமார் அவர்கள் வடிவமைச்சு அந்த சின்னம் வந்து சிம்பிள் தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க 2010. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவின் அதிகாரப்புற பணத்தின் பெயர் வந்து ரூபாய். இதை வந்து 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு ருப்பியா என்று பெயர், அதுவே ரூபாய் என்று மருவி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார்? ஷெர்ஷா சூரி வெளியிட்ட என்ன நாணயம்? வெள்ளி நாணயம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேசிய நாட்காட்டி. வந்து இது வந்து ஃபஸ்ட்டு நாட்காட்டின்ற ஒரு ப்ராசஸ் எப்போ வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் 22 சக ஆண்டு முறை தொடங்கிச்சின்னு சொல்கிறாங்க. அந்த முறை தொடங்கினது இப்போது வந்து இளவேனில் சமபகல் இரவு நாள்னு சொல்கிறோம்ல, அது வந்து மார்ச் 22ன்னு சொல்கிறாங்க. லீவ் பாண்டாக இருந்துச்சுன்னா மார்ச் 21. இதை வந்து நம்ம சக ஆண்டு முறையாக நம்ம தேசிய நாட்காட்டி பின்பற்றப்படுகிறது. இதை பற்றி ஆய்வு செஞ்சுருக்காங்க ஒரு கமிட்டி மாதிரி. பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் இது வந்து 1957 எப்போ வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்னு ரொம்ப முக்கியம். 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டன அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா தேசிய விடுமுறை நாட்களான நம்மளுடைய சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி வரும்ல, அது பற்றி சொல்லியிருக்காங்க. சுதந்திர நாள் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. சுதந்திர நாள் வந்து 1947 ஆகஸ்ட் 15. அதாவது ஆகஸ்ட் 15 நம்ம கொண்டாடுவோம். அப்போது வந்து செங்கோட்டையில் கொடி ஏற்றுறது அப்படின்னு ஏற்றுறதுன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ஏற்றுறது நாட்டின் பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவது முக்கிய நிகழ்வாக இருக்கும். அப்போது வந்து முதல் முறையாக நாடு விடுதலை பெற்ற போது மகாகவி பாரதியின் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே அப்படின்ற பாடலை அகில இந்திய வானொலியில் ஒருத்தவங்க பாடியிருக்காங்க. அவங்க யாருன்னா கர்நாடக இசை பாடகியான டி.கே. பட்டம்மா அவர்கள். அப்புறம் இதோட இந்த பாயிண்ட் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் டாபிக்கு குடியரசு நாள்னு சொல்கிறோம். குடியரசு நாள் எப்போ? ஜனவரி 26, 1950. அடுத்தது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 1947 நம்ம சுதந்திரம் அடைஞ்சாலும் 1950 வரைக்கும் அவங்க யாருக்கு பிரிட்டன் அரசியல் ஆட்சியின் கீழே தான் இருந்திருக்கு, அவங்களுடைய வழிகாட்டுதலின் கீழே. அதுக்கப்புறம் தான் நம்ம குடியரசாகவே அடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் முதல் குடிமகன் யாருன்னு சொன்னாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து குடியரசு நாளில் அவர் டெல்லி கர்தவ்யா பாத்தில் தேசிய கொடியை ஏற்றுவார்னு போட்டிருக்காங்க. எங்கே? கடமை பாதை கர்தவ்யா பாத்தில். அப்போது வந்து அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்திய குடியரசு நாளில் 3வது நாளான ஜனவரி 29ஆம் ஆண்டு பாசறைக்கு திரும்புதல். பாசறைக்கு திரும்புதலான நாள் வந்து கேட்பாங்க, ஜனவரி 29. அதுக்கப்புறம் வந்து இந்த டைமில் வந்து அந்த குடியரசுத் தலைவருடைய அந்த மாளிகை இருக்குல்ல, அது ஃபுல்லாக விளக்கு ஏற்றுவாங்க. 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் இவ்விழாவில் ஒரு பகுதியாக. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இசை நிகழ்ச்சிகள்லாம் வைப்பாங்கள்ல, அந்நாளில் தரைப்படை, கடற்படை, விமானப்படை சேர்ந்த இசைக்குழுவினர் நிகழ்ச்சிகளை நிகழ்த்துவான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டேட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து காந்தி ஜெயந்தினால எல்லாருக்குமே தெரியும். தேச தந்தையான மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் அக்டோபர் 2.
சர்வதேச அகிம்சை நாளாக 2007 ஐநா சபை கொண்டாடி வருதான். அப்புறம் இதோட இந்த பாயிண்ட் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் புக் மீள் பார்வை கொடுத்துருப்பாங்க. இதில் 1-2 எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கொடி இருக்குல்ல, அந்த தேசிய கொடியை இந்திய அரசியலமைப்பு சபை 1947 ஜூலை 22 மூவண்ணக்கூடிய தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. ஒரு பாயிண்ட்டு. எப்போ 1947 ஜூலை 22 தேசிய கொடியை. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் புக் பேக் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். தேசிய பாடலை வந்தே மாதரத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தேசிய பாடல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள். அடுத்தது வந்து இந்தியாவின் தேசிய கீதம் ஏனது ஜனகணமன, அதை எழுதியது யார்? ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். அடுத்தது வந்து ஆனந்தமடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியது யாருன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள். அடுத்தது வந்து டேஸ் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம்னு சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தி. எப்போத்துலேருந்து? 2007 நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், சொன்னேன் அப்போவே சொன்னேன்ல, கருநீலம். அடுத்தது வந்து இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடியை டேஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க, சென்னை கோட்டையில். அப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, தேசிய கீதத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு என்ன? 52 வினாடிகள். அடுத்தது 1896 தேசியம் காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. நெக்ஸ்ட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா, விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் பிரதம அமைச்சர். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கோடிட்டு இடத்த நெருப்பம் கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய இலச்சினை டேஸில் உள்ள அசோகத் தூணிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. சாரநாத் அசோகத் தூண். இந்தியாவில் தேசிய கனின்னு கேட்டிருக்காங்க, மாம்பழம். இந்தியாவின் தேசிய பறவை மயில். தேசிய மரம் ஆலமரம். அடுத்தது வந்து 1947 விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி டேஸ் என்னுமிடத்தில் நெசவு செய்யப்பட்டது. குடியாத்தம். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, விங்காளி வெங்கையா அவர்கள். சகாண்டு முறையை துவக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, மேக்நாத் சாகான்றவங்க. இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை ஆறு. இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் உதயகுமார் அவர்கள். தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் டேஸ் 24 ஆரங்களை கொண்டது. சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. நான்முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் உள்ளது. தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. தேசிய கீதம் 1950 டேஸ் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டது. லாக்டோபேசிலஸ். அடுத்தது இது பார்த்திங்கன்னா, காவி வந்து வீரத்தை மென்ஷன் பண்ணோம். வெள்ளை வந்து அமைதி தூய்மை. குதிரை ஆற்றல். காளை வந்து கடின உழைப்பு. 1947 விடுதலை. 1950 குடியரசு. அதுக்கப்புறம் வந்து பொருந்தியுள்ளவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்குன்னு போட்டிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர்கள் வந்து தேசிய கீதம், அப்போ இது தப்பு. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் தேசிய பாடல், இதுவும் தப்பு. பிங்காளி வெங்கையா அவர்கள் வான் இயற்பியலாளர், இதுவும் தப்பு. பொருந்தியுள்ளவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கும் மேக்நாத் சாகா தேசிய கீதம். இது ஆக்சுவலி பொறுத்துக்கன்னு நினைக்கிறேன். ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம், பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தேசிய பாடல், விங்காளி வெங்கையா அவர்கள் வந்து தேசிய கொடி, மேக்நாத் சாகா வான் இயற்பியலாளர். ஓகே, இவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நான் கவனிக்கல, சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் வந்து தேசிய ஊர்வன ராஜநாகம். தேசிய நீர்வாழ் விலங்கு டால்ஃபின். ஆற்று ஓங்கில் சொன்னல, அது ஆற்று ஓங்கில். தேசிய பாரம்பரிய விலங்கு புலி. தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ்.
தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கும்னு போட்டிருக்காங்க. தேசிய கொடியின் நீள அகலம் 3.2 என்ற விகிதத்தில் உள்ளது. கரெக்டு. அசோக சக்கரம் 24 அரங்களை கொண்டது. கரெக்டு. அசோக சக்கர வெளிர் நீல நிறமுடையது. தவறு. இதுதான் தப்பு. கருநீலம் நிறமுடையது. அடுத்தது பார்த்திங்கன்னா விங்கலி வெங்கையா தேசிய கொடி வடிவமைத்தார்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் உள்ளது. தவறு. சென்னை அருங்காட்சியகத்தில். அடுத்தது விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி குடியாத்தத்தில் நெசவு செய்யப்பட்டது. கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்குன்னு போட்டிருக்காங்க. எது கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 15 அன்று விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது. கரெக்டு. நவம்பர் 26 அன்று ஜனவரி 26 அன்று தான் குடியரசு நாள் கொண்டாடுவாங்க. இது தப்பு. அக்டோபர் 12 அன்று. இது தப்பு. பார்த்து பண்ணி தப்பும்போது அக்டோபர் 2. அப்போ கரெக்டு மட்டும்தான் கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோடு இந்த பாடம் முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த பாடத்தில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.